எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் மட்டன் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். குக்கரில் ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த மட்டன் கிரேவி. நறுக்கணும் பண்ணணும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மட்டன் கிரேவி. இது ரைஸுக்கு, ரோட்டிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது எப்படி செஞ்சேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ குக்கரில் நான் எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க இதுக்கு. அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஆட் பண்ண போகிறேன். இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் சாட்டே பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அரைச்ச வெங்காயம் விழுது சேர்க்குறேன். நறுக்கணும் பண்ணலாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் அரைச்சா போதும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 minutes இதை நல்லா குக் பண்ண விடுங்க வெங்காயத்தை. ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இதுவும் ஒரு 2-3 minutesக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்ச தக்காளி விழுது சேர்க்குறேன். நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் தக்காளி நல்லா பிளெண்ட் ஆகிட்டோம். மிக்ஸ் பண்ணிட்டப்புறம் இதில் மசாலா பொடி சேர்க்க ஆரம்பிக்கலாம். சில்லி பவுடர் சேர்க்குறேன், மஞ்சள் தூள் சேர்க்குறேன், மல்லிப்பொடி சேர்க்குறேன், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா சேர்க்குறேன், அதுக்கப்புறம் சோம்பு பொடி சேர்க்குறேன், அதுக்கப்புறம் உப்பு சேர்க்குறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்பைசஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா பிளெண்ட் ஆகணும். ஸோ எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி மிக்ஸ் பண்ணிட்டப்புறம் இதை எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நான் நல்லா குக் பண்ணி போகிறேன். ஸோ பாருங்கள், நல்லா குக் பண்ணிவிட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ மட்டன் பீசஸை சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். குழம்புனா ஒன்றுமே எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கிரேவி மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு 5 விசில் வர வரைக்கும் நான் இதை குக் பண்ண போகிறேன். அப்போ தான் மட்டன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ 5 விசில் ஆகிடுச்சு. வாவ், பாருங்கள், சூப்பராக குக் ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு எவ்வளோ நல்லாயிருக்கு. கடைசியாக பெப்பர் தூள் சேர்க்குறேன். பெப்பர் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இன்னும் ஒரு ஃபர்தராக 5 நிமிஷத்துக்கு குக் பண்ண விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக மணமாக இருக்கும் இந்த மட்டன் கிரேவி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.